மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூ இருந்தது எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும். ஒரு 10-15 டேஸா நான் வந்து என் வீட்டுக்கு போகாம தான் இருந்தேன். அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஸோ இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் அவர் ஓகே வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு நேற்று நான் சமைச்சு கொண்டு போனதை சாப்பிட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஒரு வயசானவர், அவர் தெரிஞ்சவர் தான். அவர் வந்து ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்குலாம். ஸோ அவர் வந்து இப்போ இருக்கிற ஏஜ்க்கு நிறைய பேர்த்துக்கிட்ட அவர் ஹெல்ப் கேட்டிருக்கலாம். ஒருவேளை அவர் கேட்டு கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் என்கிட்ட 2 டேஸ் லாஸ்ட் டியூஸ்டே, செகண்ட் டே கிளாஸ் அப்போ என்கிட்ட வந்து அவர் கால் பண்ணி கேட்டார். இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு மேரேஜ் பண்ணணும், உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு என்ன கேட்டாங்க. 50,000 அதுக்கு வந்து செலவாகுது, உன்னால என்ன முடியுமோ நீ அதை கொடுன்னு சொன்னாங்க. பட் என்கிட்ட வந்து காசு ரொம்ப கம்மி, என்னோட செலவுக்கு மட்டும்தான் நான் வச்சிருந்தேன். பட் நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து யாராவது கேக்குறாங்கன்னா நம்ம அந்த வேர்ட் வந்து இல்ல அப்படிங்கறது யூஸ் பண்ணாம நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சோ அதனால நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்ததும் போக நான் அரேஞ்ச் பண்ணியும் அவருக்கு வந்து மணி வந்து நான் போட்டு விட்டேன். சோ அதை அவர் ரிசீவ் பண்ணதுமே எனக்கு கால் பண்ணி அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுத்துருக்க, ஏன்னா எவ்வளவு பேர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் யாரும் கொடுக்கல, நீ கேட்டதுமே யோசிக்காம நான் பண்றேன்னு பண்ணேன், உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அண்ணாமலையார் கோவில்ல இருந்து அங்க இருக்கும்போது எனக்கு இந்த பிளெஸிங் அவர் எனக்கு கொடுத்தாரு. சோ இனிமே உன் லைஃப்ல எந்த இஷ்யூவும் இருக்காது, நீ நல்லா வாழ்வான்னு எனக்கு அந்த பிளெஸிங் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ வாவ், தேங்க்யூ தட்ஸ் மேம். வெரி நைஸ் மேம். சூப்பர் மேம், சூப்பர்.